அனைவருக்கும் வணக்கம். தமிழ் தகுதி தேர்வு கிளாஸ் 10th இயல் 1 நம்ம ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஆனால் இப்போ என்ன பண்ணலான்னா இயல் 1 2 டெஸ்ட்டாக பிரித்து எழுதிக்கலாம். இதில் நீங்கள் என்னென்னலாம் படிச்சுட்டு இந்த டெஸ்ட்டை நீங்கள் எழுதணும் அப்படின்னா, அன்னை மொழியே, தமிழ் சொல்வளம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இலக்கணம் இருக்குங்க இல்லையா, சொல் படித்தோம் இல்லைங்களா, அது இந்த 3 மட்டும் படிச்சுட்டு டெஸ்ட் எழுதுங்க. அதுலேயே பார்த்திங்கன்னா 80 கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். இதை டெஸ்ட் எழுதி முடிங்க. நாளைக்கு அடுத்த வீடியோவில் பேலன்ஸ் உள்ள காலக்கணிதமும் புயலிலே ஒரு தோணியும் அது ரெண்டையும் தனியாக ஒரு டெஸ்ட்டாக நம்ம எழுதிக்கலாம். ஸோ இந்த 3 மட்டும் என்னென்ன, அன்னை மொழியே, சொல், இலக்கணத்தில் சொல், தமிழ் சொல்வளம், இந்த 3 மட்டும் இப்போ தனியாக படிச்சுட்டு இதில் டெஸ்ட் எழுதி பாருங்கள். இந்த டெஸ்ட்டு கொஷின் முடித்தோடனேயே தொடர்ச்சியாக அதிலேயே ஆன்சரும் இருக்குது. செக் பண்ணி 80க்கு எவ்வளோ மார்க்குன்னு பார்த்துட்டு உங்கள் மார்க்கை நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்டில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள். அடுத்த பேலன்ஸ் உள்ள 2 இருக்கு இல்லைங்களா, புயலிலே ஒரு தோணியும் காலக்கணிதமும் நம்ம அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணி அதையும் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இயல் 2க்கு போகலாம். தகுதி தேர்வு எவ்வளோ முக்கியங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். ஸோ அதுக்கு டெய்லி ½ அன் ஹவர் ஒதுக்கி தீவிரமாக படிங்க. நன்றி, வணக்கம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆன்சர் செக் பண்ணிடலாம். செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே வரி இடம்பெற்ற நூல் கனிச்சாறு. இதை நீங்கள் எக்ஸாம் டைமில் ரிப்பீட்டட் மோடில் போட்டு நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே வரி இடம்பெற்ற நூல் கனிச்சாறு. தென்னன் மகளே, அதில் தென்னன் என்பது பாண்டிய மன்னன். கனிச்சாறு என்ற நூலை இயற்றியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். கனிச்சாறு என்ற நூலை இயற்றியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், எந்தன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என கூறியவர் சச்சிதானந்தன். பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் துரைமாணிக்கம். பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் துரைமாணிக்கம். துரைமாணிக்கம் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். பெருஞ்சித்திரனாரின் எந்த இதழ்கள் மூலம் தமிழ் உணர்வை பரப்பினார்? தென்மொழி தமிழ்ச்சிட்டு.
தென்மொழி தமிழ்ச்சிட்டு இதழ்கள் மூலம் தமிழ் உணர்வை பரப்பியவர் பெருஞ்சித்திரனார். எப்படியான ஞாபகம் வச்சுங்க. அப்போ தென்மொழி தமிழ்ச்சிட்டுங்கிறதுலாம் என்னது? இதழ்கள். இதில் பாருங்க 3 விஷயம் தெரிஞ்சுக்கணும். பெருஞ்சித்திரனார் வந்து தென்மொழி தமிழ்ச்சிட்டு மூலம் தமிழ் உணர்வை பரப்பினார். இப்போ தென்மொழி தமிழ்ச்சிட்டு ஆகிய இதழ்களை வந்து எழுதியவர் யார்? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இப்போ தென்மொழி தமிழ்ச்சிட்டில் என்னது? இதழ்கள். அடுத்தது பாருங்கள், என்சுவை என்பது நூலின் ஆசிரியர் பாவலரேறு. என்சுவை என்பது என்ற நூலின் ஆசிரியர் பாவலரேறு. பெருஞ்சித்திரனாரின் எந்த நூல் வந்து தமிழுக்கு கருவூலமாக அமைந்தது அப்படின்னா திருக்குறள் மெய்ப்பொருளுரை. திருக்குறள் மெய்ப்பொருளுரை தான் தமிழுக்கு கருவூலமாக அமைந்த நூல். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்றவர் பாரதியார். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்றவர் பாரதியார். திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம், அதாவது திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஒப்பியல் இலக்கணம், அதை எழுதியவர் யாருன்னா கால்டுவெல். அடுத்து பாருங்கள், நெல் கேழ்வரகு ஆகியவற்றின் அடி வந்து தாள். நெல் தாள், கேழ்வரகு தாள், நிறையா வாட்டி இதை படிச்சிட்டோம். கீரை வாழைங்கிறது தண்டு, அது தெரியும். நெட்டி மிளகாய் செடி, கோல்மூட்டி, அப்போ கோல். கரும்பின் அடி களி, மூங்கிலின் அடி களை. அடிமரத்திலிருந்து பிரிவது கவை. அடிமரத்திலிருந்து பிரியும் மாபெரும் கிளை வந்து கவை. அடிமரத்திலிருந்து பிரியும் மாபெரும் கிளை கவை. சரிங்களா. அடுத்து 17. கவையின் பிரிவு கொம்பு அல்லது கொப்பு. கொம்பின் பிரிவு கிளை. கிளையின் பிரிவு சினை. சினையின் பிரிவு போத்து. போத்தின் பிரிவு குச்சு. குச்சியின் பிரிவு இனுக்கு. கவையின் பிரிவு கொம்பு. கொம்பின் பிரிவு கிளை. கிளையின் பிரிவு சினை. சினையின் பிரிவு போத்து. போத்தின் பிரிவு குச்சு. குச்சியின் பிரிவு இனுக்கு. இது அப்படியே ரைமிங்காக படித்து வச்சுக்கோங்க. அடுத்தது நெல் புல் இலை வந்து தாள்னு சொல்லுவோம். புளி வேம்பு, இப்போ புளியம் இலை, வேப்ப இலை, இப்போ இலையே. அவரை துவரை, அதோட குலைப்பெயர் வந்து கொத்து. கொடிமுந்திரி குலைப்பெயர் வந்து குலை. கேழ்வரகுக்கு வந்து கதிர். வாழைக்கு வந்து வாழைத்தாறுன்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து தானியங்கள் வச்சு கொஸ்டின் வருது இல்லைங்களா, அதை பார்த்துடலாம். நெல் புல் கம்பு முதலிய தானியங்கள் வந்து கூலம். அவரை உளுந்துங்கிறது பயறு. அவரை உளுந்து பயறு. நெல் புல் கம்பு முதலிய தானியங்கள் கூலம். அவரை உளுந்து பயறு. வாழையோட குலைப்பெயர் தாறு. கேழ்வரகுக்கு வந்து கதிர். கொடி முந்திரிக்கு குலை தான். அவரை துவரையோட குலைப்பெயர் கொத்து. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 31. வேர்க்கடலை கொண்டைக்கடலை தானியங்களோட வகை வந்து கடலை தான். வேர்க்கடலை கொண்டைக்கடலை கடலை, அது பிரச்சனை இல்லை. கத்திரி விதை மிளகாய் விதை. கத்திரி விதை மிளகாய் விதைன்னு சொல்லுவாங்க. புளி காஞ்சிரைக்கு வந்து கால். புளி காஞ்சிரை கால். வேம்பு ஆமணக்கு முத்து. மாங்கொட்டை பனைக்கொட்டை. தென்னை தேங்காய். அவரை துவரை முதிரை. அவரை துவரை முதிரை. மாவின் இளநிலை கன்று. புளியின் இளநிலை வந்து கன்று. வாழைக்கு வந்து வாழைக்கும் கன்று தான். தென்னைக்கு தான் பிள்ளை. பாருங்கள், அந்த புளிய மரத்தோட இலைநிலை, வாழை மரத்தோட இலைநிலை எல்லாமே கன்று தான். மாங்கன்று, புளியங்கன்று, வாழைக்கன்று. மாங்கன்று, புளியங்கன்று, வாழைக்கன்று. மாங்கன்று, புளியங்கன்று, வாழைக்கன்று. தென்னை பிள்ளை. தென்னம் பிள்ளை. தென்னம் பிள்ளை. அடுத்தது தென்னையோட இளநிலை வந்து பிள்ளைன்னு சொல்கிறாங்க. பனையின் இளநிலை வந்து மடலி இல்லைனா வடலி. மடலி இல்லைனா வடலி. உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எதுனா மலேசியா. அது முதல் நாடுன்னு நோட் பண்ணிக்கோங்க. மாநாடுல நாடு. உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா. நான் அதிலே ஆன்சர் கொடுத்துட்டேன். மாநாட்டுக்குரிய மொழி வந்து தமிழ். உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா. மாநாட்டுக்குரிய மொழி வந்து தமிழ்.
அடுத்தது மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் தேவநேய பாவாணர். தமிழ் சொல்வளம் எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது? சொல்லாய்வு கட்டுரைகள். சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் தேவநேய பாவாணர். உலகத்தமிழ் கழகத்தை நிறுவியவரும் பாவாணர் தான். பாவாணர் அகரமுதலி திட்ட இயக்குனராக பணியாற்றினார். அகரமுதல திட்ட இயக்குனராக பணியாற்றியவர் யாருனாலும் பாவாணர் தான். ஸோ பாவாணரை பற்றி என்ன முக்கியமாக தெரிஞ்சுக்கணும்? சொல்லாராய்ச்சியில் உலகம் தொட்டவர், உலகத்தமிழ் கழகத்தை நிறுவியவர், அகரமுதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர். இது எல்லாமே தேவநேய பாவாணர் தான். அடுத்தது போர்ச்சுகீசிய நாட்டின் தலைநகர் லிசுபன். 1554 எந்த நூல் முதலாக தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டனா காடிலா. இது அச்சிடப்பட்டது எந்த வரி வடிவில்னா ரோமன் வரி வடிவில் அச்சிடப்பட்டது. கடல் கடந்து முதலில் அச்சேறிய தமிழ் அப்படிங்கிற செய்தியை கூறும் மலர் எந்ததுன்னா 6ஆம் உலக தமிழ் மாநாட்டு மலர். கடல் கடந்து முதலில் அச்சேறிய தமிழ் அப்படின்னு அந்த ஹெட்டிங் கீழே தான் இந்த காடிலாவை பற்றி எல்லா விளக்கமும் கொடுத்தாங்க இல்லைங்களா. அந்த செய்தியை எந்த நூல் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா 6ஆம் உலக தமிழ் மாநாட்டு மலர். கொஸ்டின் நல்லா அதை புரிஞ்சுக்குவாங்க. 52. அடுத்து வாங்க 53 பார்க்கலாம். ஓர் எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தருவது சொல். ஓர் எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தருவது சொல். 2 திணைகள் உள்ளன, 5 பால்கள், 3 இடங்கள் உள்ளன, மூவிடங்கள். தன்மை முன்னிலை பாடல்கள் இல்லைங்களா. அடுத்தது வாங்க, ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருமாயின் அது தனிமொழி. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து பொருள் தருமாயின் அது தொடர்மொழி. இப்போ கண்ணன் வந்தான் தொடர்மொழி, கண்ணன் தனிமொழி. 8 பொதுமொழி. ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அதே சொல் பிரிந்து நின்று வேறொரு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவது பொதுமொழி. இதுக்கு எடுத்துக்காட்டு தான் மேலே பார்த்தோம். 8 பொதுமொழி. அதாவது 8 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு எண்ணை குறிக்கும். அதே 8 பிரித்தோம்னா L+2 அப்போ எல்லை 1 அப்படி வரும்போது அது தொடர்மொழியாக மாறிடுது. அதே மாதிரி தான் வேங்கை அப்படிங்கிறது மரத்தை குறிக்கிறது, அது தனிமொழி. வேம் கூட்டல் கை வேகின்ற கை அந்த மாதிரி பிரியும் போது அது என்னவாயிருச்சு அப்படின்னா தொடர்மொழி. இந்த மாதிரி தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாக அமைந்து வருவது தான் பொதுமொழி. அடுத்தது பாருங்கள் 67. நடத்தல் அல்லுன்னு வந்துருச்சா, அப்போ விகுதி வந்திருக்கு இல்லைங்களா, அப்போ அது விகுதி பெற்ற தொழிற்பெயர். அடுத்தது பாருங்கள் 68. நடவாமை, அப்போ அது ஆப்போசிட் நடவாமை, அப்போ எதிர்மறையாக வந்ததுனால எதிர்மறை தொழிற்பெயர். தட்டு உரை அடி இதெல்லாம் முதல்நிலை தொழிற்பெயர். நோட் பண்ணிக்கோங்க. தட்டு உரை அடி முதல்நிலை தொழிற்பெயர். விகுதி பெறாமல் வினைப்பகுதியே தொழிற்பெயராக வருவது முதல்நிலை தொழிற்பெயர். அதுக்கு எடுத்துக்காட்டு தான் மேலே படித்தது. விகுதி வராது, ஆனால் வினைப்பகுதியே தொழிற்பெயராக வந்திருக்கிறது முதல்நிலை தொழிற்பெயர். இதுக்கு எடுத்துக்காட்டு தான் தட்டு உரை அடி மேலே பார்த்தோம். விகுதி பெறாமல் முதல்நிலை திரிந்து வந்துச்சுன்னா அது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். அதே தாங்க, ஆனால் இங்கே முதல்நிலை திரிந்து வந்துருச்சு, அப்போ அது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். விகுதி பெறாமல் வினைப்பகுதியே தொழிற்பெயராக வந்துச்சுன்னா முதல்நிலை தொழிற்பெயர். விகுதி பெறாமல் முதல்நிலை திரிந்து வந்த தொழிற்பெயர் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். இதுக்கு எடுத்துக்காட்டு தான் கெடுதல் அப்படிங்கிறது. கெடுனா முதல்நிலை, கேடு அப்படிங்கிறது வந்துச்சுன்னா அது முதல்நிலை எப்படி வந்திருக்கு பாருங்கள், திரிந்து வந்திருக்கு, அதனால் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். அடுத்து 75 ரொம்ப ரொம்ப முக்கியங்க. காலம் காட்டுவது எதுனா வினையால் அணையும் பெயர். அந்த டிஃப்ரென்ஸில் படிச்சிருப்பீங்க, அந்த டேப்ல காலம் மாதிரி படிச்சிருப்போம். காலம் காட்டுவது வினையால் அணையும் பெயர். தொழிலை செய்யும் கருத்தாவை குறிப்பதும் வினையால் அணையும் பெயர் தான். இது அந்த தமிழ் எழுத்துக்கள் படிச்சோலைங்களா, கடலை உருண்டை அந்த இது படிச்சோலைங்களா, அதை வச்சு எழுதுறது. 26க்கு இப்படி எழுதணும், 70க்கு 84 31 அதாவது சும்மா நம்ம எடுத்துக்காட்டு மாதிரி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் எழுதி இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க எண்களை. அவ்வளோதாங்க. இப்போ 80 மார்க்குக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத முடிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா பரவாயில்ல நீங்கள் எவ்வளோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
அடுத்து பேலன்ஸ் உள்ள காலக்கணிதமும் புயலிலே ஒரு தோணி அந்த லெசனோட கொஷினையும் நம்ம தனியாக அப்லோட் பண்ணலாம். அது முடிச்சுட்டு இயல் 2 ஸ்டார்ட் பண்ணலாம். தமிழ் தகுதி தேர்வு ரொம்ப 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 முக்கியம். அது இருந்தால் தான் நீங்கள் எழுத போகிற அடுத்த உங்களோட சப்ஜெக்ட் பேப்பர் பார்ட் பிஏ கரெக்ஷனுக்கு போகும். அதனால் இதிலேயே நம்ம எலிஜிபிள் ஆகணும். ஸோ படிங்க, தமிழுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நன்றி, வணக்கம்.